அம்மா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க நடிகை, ஏசியிலே இருந்திருப்பீங்க, 4 நாளைக்கு தான் வேலைக்கு வருவீங்க, 4வது நீங்க படுத்துருவீங்க, போயிட்டு வாங்கம்மான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. வந்து எனக்கு அம்மா மாதிரி எனக்கு என் தம்பி எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். உங்க மீடியா மூலியமா நான் கேட்டுக்கிறேன். என் தம்பிக்கு அல்டிமேட் ஸ்டார்டருக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். மீடியா மூலியமா நீங்க அனுப்பிடுங்க, நான் கண்டிப்பா வீட்டுக்கு போறேன். அதனால தளபதி விஜய் தம்பிக்கு நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன், நம்ம மீடியா மூலியமா இந்த வீடியோ தம்பி நிச்சயமா பார்ப்பாரு. பார்க்கறதுக்கு அவருக்கு டைம் இருக்குமோ எனக்கும் தெரியாது, ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் முதலமைச்சரா வரணும்னு விரும்புறாரு. அது மாதிரி விஜயெல்லாம் ரொம்ப வந்து அவர் முதலமைச்சரை வரணும். நான் வேணாங்களுக்கு நானும் ஒரு டைம் கேட்டிருக்கேன், நல்லா ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் நீங்க வீடியோல போயிட்டு நீங்க அழுகுறீங்க, நீங்க நடிக்கிறீங்க அப்படின்றாங்க. இப்ப பாருங்க, நான் பேசும்போதே எனக்கு கண்ணுல தண்ணி. பெரிய ரேஞ்சில் உள்ளவங்களையும் புண்படுத்துறீங்க, சின்ன ரேஞ்சிலையும். நான் சாதாரண ஒரு பொம்பளை, என்னை எதுக்கு நீங்க இவ்வளவு தாக்கணும்? என்னை நீங்க ஏன் காரைக்குடியில போனா அக்கம் பக்கம் குடியிருக்கவங்க கூட என்னை டார்ச்சர் பண்றாங்க. ஹாய் ஹலோ திரைமொழி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாலையும் சரி அதர் சினிமாலையும் சரி கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேல நடிச்ச வாசுகி மேம் அவங்க தான் நம்ம மீட் பண்றோம். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் பாண்டியா மேம். இப்போ வந்து ரஜினி சாரா இருக்கலாம், அஜித் சாரா இருக்கலாம், விஜய் சாரா இருக்கலாம், இவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன உதவி கிடைச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப வந்து தம்பி இப்ப எப்படி அண்ணன் ₹1,00,000 போட்டு விட்டாரு சிரஞ்சீவி என்ன. அதாவது பணம், அது பண உதவி கேட்கறது எனக்கு சங்கடமா தான் இருக்கு. மாசம் மாசம் எனக்கு ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு, இப்ப நடிகர் சங்கம் கார்டு இருக்கு எனக்கு. இப்ப நான் வந்து எனக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடிகர் சங்கம் கார்டு இருக்கு. அது வந்து நான் சந்தா கட்டாம விட்டுட்டேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா நான் காரைக்குடிக்கு போயிட்டேன். அந்த அந்த கார்டுக்கு நான் சந்தா கட்டி எனக்கு என்ன பிரயோஜனம் பாண்டியா? ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. நடிகர் சங்கம் எந்த லெவல்ல இருக்கு? ஒரு ஆங்கர் கேட்டாங்க என்னைய, நீங்க ஏன் இது வரைக்கும் நாசருக்கு போய் நீங்க கொஸ்டின் வைக்கல? இது வரைக்கும் நீங்க ஏன் போய் விஷால பார்க்கல? விஷால், நாசர் சார் இவங்களாம் நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா உங்க அந்த சினிமாவுக்கான அந்த கார்டுக்கான விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல? நீங்க வந்து மீடியா மூலியமா நீங்க கேக்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அதாவது ஆல்ரெடி நான் நடிகர் சங்கத்துக்கு போயிட்டேன். அங்க போய் எங்க மேனேஜர், கார்த்தியோட மேனேஜர் பேசினாரு. இப்ப எடுக்க போற படத்துல எல்லாம் சூர்யா படம் எடுக்கிறாரு, எல்லாம் குடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லையே. நான் மறுபடியும் போனனே. நடிகர் சங்கத்தை கூட ஒரு ஆங்கர், ஒரு ஒரு நடிகை இன்டர்வியூ எடுத்தாங்க என்னை. அவங்க கூட எனக்கு நடிகர் சங்கத்தையே நான் மறந்துருந்தேன். அவங்க தான் என்னை ஞாபகப்படுத்தினாங்க. இல்லைங்க, போய் நாசர் சாரை பாருங்க, விசால பாருங்க, கார்த்தியை பாருங்கன்னு. அங்க போனா அங்க மேனேஜர் நம்பரே கொடுத்தாங்க. அப்புறம் நீங்க ஏன் நடிகர் சங்கத்து மூலியமா கோரிக்கையே வைக்கலைங்கிறத எனக்கு அவங்க தான் இப்ப நீங்க ஞாபகப்படுத்தின மாதிரி. ஒரு பிரயோஜனம் இல்லையே. போனேன், சூர்யா படம் எடுத்தா கூப்பிடுறேன், கார்த்தி படம் எடுத்தா கூப்பிடுறேன், அப்படி இப்படின்னாங்க. இல்லையே. அப்படி இருக்குமோ நான் இது வந்து தெலுங்குல, இது வந்து சில்வர் கார்டு ₹1,00,000. எங்க? ஆந்திரால மா மூவி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். நம்ம நடிகர் சங்கம் இருக்குல்லப்பா, அது மாதிரி ஆந்திராவில. அது வந்து இது யார் ஹெல்ப் பண்ணா தெரியுமா? ஆல்ரெடி மெகா பவர் ஸ்டார் சிரஞ்சீவி அண்ணன் தம்பி நாகேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் 2 லட்சம் போட்டாங்க. என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு வீடியோ கால்ல வர்றாரு. அப்ப ஹீரோ தெலுங்குக்காரவங்களை பத்தி நான் வந்து அவங்கள அப்படி தெலுங்குக்காரவங்கன்னு பிரிச்சு பேசவே கூடாது. நாளைக்கு நான் ஆந்திராவுக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு எனக்கு மரியாதை இருக்காங்க. பாக்கேஜ் அம்மான்னு உயிரை விடுவாங்க. பாக்கேஜான்னு பேரு எனக்கு அங்க. இந்த கார்டு வந்து என்னைய தெலுங்குல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மோகன் பாபுன்னு. மோகன் பாபு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஜினி என்ன ஃப்ரெண்டு, சிரஞ்சீவி என்ன ஃப்ரெண்டு. தமிழ்நாட்டுல நமக்கு வில்லனா நடிச்சிருக்காங்க. அவங்கதான் என்னைய தமிழ்ல வேலை கிடைச்சாச்சு படம்ல, இந்த டாய்லெட் கழுவுவேன்ல, அது வந்து தெலுங்குல அசம்பிளி ரவுடி. அதுக்கும் சேம் இதே கேரக்டர். அவர் வந்து சின்ன பையன், 12 வயசு. அவர் பேர் மஞ்சு விஷ்ணு. அந்த பையன் வந்து மோகன் பாபு சார் பையன். இப்ப வந்து அங்க வந்து இந்த மா மூவி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ல மெம்பர், இது பிரசிடென்ட். அவர் என்னை கூப்பிட்டு, ஆண்டி நீங்க எங்க அப்பா மூலியமா தானே நாங்க தெலுங்குல இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு அவரே எனக்கு போன் பண்ணி ₹1,00,000 கட்டினாரு இந்த கார்டுக்கு. இப்ப இந்த கார்டெல்லாம் வந்து நீங்க ரினியூல் பண்ணிட்டீங்களா மேம்? இப்பதானே கொடுத்தாங்க. இப்பதானே நான் ஆந்திராவுக்கு போனேன். இப்ப ஆபரேஷன் பண்ணி 4 வருஷத்துல வந்து தம்பி, இப்ப இந்த என்னோட இந்த இப்ப நீங்க எடுக்கிறீங்கல்ல இந்த வீடியோ, இந்த நம்ம யூடியூப், இதே மாதிரி அங்க ஆந்திராவுல யூடியூப்ப பார்த்துட்டு உடனே வந்து வீடியோ கால்ல வந்தாரு சிரஞ்சீவன் தம்பி. பாக்கிஜா, நான் தான் சிரஞ்சீவி தம்பி பேசுறேன். பேசிட்டு இருக்கும்போது ₹1,00,000 வந்து விழுந்துருச்சு. அந்த நேரத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். அப்ப ஒரு ஆந்திராவில இருந்து போன் பண்ணி இந்த 1,00,000 அவங்க கட்டி, இதுல வந்து இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த கார்டை
இந்த இந்த கார்டு வந்து பணம் கட்டி என் கையில கொடுத்தது மஞ்சு விஷ்ணு, அதாவது மா மூவி ஆர்டிஸ்டோடைய அசோசியேஷனுடைய பிரசிடென்ட். அவர் வந்து மோகன் மோகன் பாபு சார் பையன். அவரும் அங்க ஒரு ஹீரோ. நம்ம சிரஞ்சீவன் பையன் இல்ல, ராம் சரண், அல்லு அர்ஜுன், அந்த மாதிரி. சோ இது அவங்க இந்த கார்டை கொடுக்குறாங்க, கண்ணுக்கு ஆபரேஷன் பண்றாங்க, பேங்க்ல பணத்தை போடுறாங்க, யூடியூப் மூலியமா பணம் வருது. அப்ப நீங்க என்ன அப்படி ஒரு தமிழ்நாட்டுல என்ன அப்படின்னா நான் என்ன அக்யூஸ்டா, இல்ல நான் என்ன வந்து பொம்பளை ரெவடி புலான் தேவியா? எதுக்கு என்னை இப்படி ஒதுக்கி வச்சு என்னைய ஏன் இப்படி பழி வாங்குறாங்க? இந்த கார்டுல இப்ப எனக்கு என்ன பெனிஃபிட்னா, அடுத்த வருஷத்துல இருந்து எனக்கு இதுக்கு பென்ஷன் பென்ஷன் வரும். அந்த மாதிரி ஏதாவது வந்தா கூட எனக்கு போதும். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ரஜினி அண்ணனோ இல்ல அல்டிமேட்டிக் ஸ்டாரோ யார் மூலியமா உங்களுக்கு என்ன என்னதாக்கா வேணும்னா, இது அந்த கார்டை வச்சு ஒரு இது வரலாம், ஒரு பென்ஷன் வரலாம். அப்ப கூட நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. சாப்பாட்டுக்குலேருந்து பிச்சை. இப்ப எனக்கு புருஷனும் இல்ல, பிள்ளையும் இல்ல, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தற்கொலையும் பண்ணிக்க மனசு. எப்படி நான் ஜீவனாசம் பண்றது? என்ன நினைக்கிறாங்க? நான் புடவை கிழிச்சுட்டு ரோடா பைத்தியமா ஆகணும்னு நினைக்கிறாங்களா? தமிழ்நாட்டுல உள்ள இப்ப இருக்க முதல்வர் அவர்களும் இந்த நான் இருந்த அதிமுக எல்லாரும் சேர்ந்து என்னை பழி வாங்குறாங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. முதல்வர் அவங்கள நான் குறை சொல்லல, அவங்களாவது ஒரு நாலேஜுக்கு போய் இந்த பொம்பளை ஏன் இப்படி கஷ்டப்படுது, இல்ல ஏதாவது ஒரு செக்ரட்டரியேட்ல ஒரு கூட்டுற வேலையாவது கொடுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல. அவங்க அவங்க பங்களாவையா எழுதி வைக்க கேக்குறேன் நானு. இப்போ நான் வந்து அதான் மேம் கேக்குறேன், ஒரு அரசியலை தாண்டி வெளியில கூட எந்த இடத்துலயும் வேலை கிடைக்கலீங்களா உங்களுக்கு? வர்ற வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கூட கேட்டு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க வந்து ஒரு சராசரி மக்கள் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆந்திராவிலையும் கொடுக்கல, தெலுங்கானாவிலையும் கொடுக்கல, ஏங்க எங்க காரைக்குடியிலேயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க கேட்கும் போது அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க? அம்மா உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க நடிகை, ஏசியிலே இருந்திருப்பீங்க, 4 நாளைக்கு தான் வேலைக்கு வருவீங்க, 4வது நாள் படுத்துருவீங்க, போயிட்டு வாங்கம்மான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. நீங்க அரசியல் ஒண்ணு பழையபடிக்கு எல்லாரும் இப்போ ஒரு பாடத்தை ஒரு கத்துக்கிட்டாங்க. எடுத்த எடுப்புல அன்னைக்கு பஸ்ல வர்றேன், நீங்க போய் தளபதி விஜய் பாருங்க, தளபதி விஜய் பாருங்க, நிச்சயமா அவர் வந்து உங்களுக்கு, நீங்க கட்சியில சேருங்க, சேராம போங்க, பேச்சாளர் அவங்க, கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவார். நீங்க போய் கதவை தட்டுங்க, சிசிடி கேமரால துரத்தி விட்டுருவாங்க, வாட்ச்மேன் துரத்தி விட்டுருவாங்க, அங்கேயே உட்காருங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும். நீங்க 2 பேர் வீட்டுக்குமே போங்க, அல்டிமேட்டிக் ஸ்டார் வீட்டுக்கும் தளபதி விஜய் வீட்டுக்கும் 4 நாள் போய் கஷ்டப்படுங்க, செத்தாலும் பரவாயில்ல, ஒரு தண்ணி பாட்டில கொண்டுகிட்டு போய் எங்க முந்தானையை விரிச்சு படுங்கிறீங்க. இதுதான் உண்மை. யாருமா சொன்னா அப்படி? நம்ம தமிழ்நாட்டு மக்கள், என் கூட பஸ்ல வர்றவங்க. ஆமா, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உங்களை இது வரைக்கும் கூப்பிட்டு பார்க்கல, நீங்க இருந்த தாய் கட்சியில இருந்தும் உங்களை வந்து வெளியில வந்துட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாம பேசிட்டீங்க, மன்னிப்பு கேட்டீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க டெப்டி சிஎம்ட்டையும் கேட்டுட்டீங்க. இங்க இருந்து ஆந்திராவுக்கு போனீங்க, அங்கே உள்ள டெப்டி சிஎம் சிரஞ்சீவி அண்ணன் தம்பி தானே ஒரு பவன் கல்யாண், அவர் ரொம்ப நல்ல டைப்பு தம்பி, பவர் ஸ்டார் மாதிரி ஒரு 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 டெப்டி சிஎம் பார்க்கவே முடியாது, அப்படி நல்லவர். அவரை நான் அப்புறம் ஆமா சமீபத்துல சிங்கப்பூர்ல ஸ்கூல் ஃபயர் இதுவாயிருச்சு அவங்க பையனுக்கு. 2 மாசத்துக்கு முன்னால ஆந்திராவுல போய் அங்க இந்த கார்டை வச்சுட்டு வர்றேன், இந்த என்னோட இதை தம்பி, தமிழ்நாட்டுல எல்லாரும் கை விட்டுட்டாங்கப்பா, நீங்க தான். அவர் கொஞ்சம் தமிழ் தெரியும், சிரஞ்சீவன் தமிழ் பேசுவார், அவர் சிரஞ்சீவன் தம்பி தானே, ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப ஆக்டிவா அரசியல்ல சுறுசுறுப்பா இருப்பாரு. அதனால நான் போன இன்டர்வியூலயே சொன்னேன், நெக்ஸ்ட் சிஎம் பவர் ஸ்டார் தான் அப்படின்னு. இப்ப டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. அது மாதிரி அங்கேயும் கெடுத்து விட்டுட்டாங்க பொருக்கு. அங்க வந்து நான் போனேன்ல, அங்க தமிழ்நாட்டுக்கு லிங்க் அனுப்பியிருப்பாங்க போல, இந்த மாதிரி நான் காமெடி நடிகை அங்க இருந்து இங்க வந்து எங்க கிட்ட உதவி கேக்குது. அங்க போய் செக்ரட்டரியேட்லாம் அலைஞ்சேன்ல, அவங்க ஜனசேனா பார்ட்டி ஆபீஸ்க்கு போனேன், அவங்க கட்சிக்கு பேர் ஜனசேனா, அங்க போனேன். அங்க போய் எனக்கு தம்பி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ராஜா, தமிழ்நாட்டுல எப்படி எல்லாம் கை விட்டுட்டாங்கன்னு. ஒருவேளை இங்க ஃபார்வர்டு பண்ணிட்டாங்களோ என்னமோ, பண்ணுவாங்கல்ல, இருக்கலாம்ல. இவ்வளவு பெரிய ஒரு காமெடி நடிகை, இவ்வளவு பெரியனா நான் பெரிய மகாராணின்னு சொல்லல, என்ன இருந்தாலும் இங்க இவ்வளவு பேர் என்னை பழி வாங்குறாங்கல்ல, என்னை ஒரு விஐபி ஆக்கி தானே எனக்கு நடுரோட்ல விட்டுருக்காங்க, நான் என்ன எம்பியா எம்எல்ஏவா? ஏன் சன் டிவில இவ்வளவு சீரியல் வருது, ஒரு சீரியல் கொடுக்கப்படாதா? என்ன ஒரு மன்னிப்பு தானே, அரசியலை விட்டுருங்க. ஒரு ஒரு வயசான பெண்மணி. இப்ப அரசியலையும் தாண்டி சீரியல்ல வந்துட்டு அரசியல் லிங்க் இல்லாத சீரியல்களும் இங்க போயிட்டு இருக்கு. குத்துவிக்கு கோமாளி இருக்கு, என்னென்ன இப்ப இது எடுக்கிறாங்க பிக் பாஸ், எதுலயாவது போட்டு எதையாவது என்னை பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் ராஜா. இது என்னமோ தெரியல, இது நான் வந்து என்னை சாகுற வரைக்கும் விட மாட்டாங்க போல. பட் அதனாலதான் தளபதி விஜய் கிட்ட நான் வந்து கட்சியில சேர்றனோ சேரலையோ, அவர் வந்து எனக்கு அம்மா மாதிரி, எனக்கு என் தம்பி எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், உங்க மீடியா மூலியமா நான் கேட்டுக்கிறேன். தம்பிக்கும் அல்டிமேட் ஸ்டார்டருக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன், மீடியா மூலியமா நீங்க அனுப்பிடுங்க, நான் 2 பேர் வீட்டுக்கு போறேன், இந்த முறை இங்கதான் தங்குறேன் ஒரு வாரம். காரைக்குடியில போய் நான் என்ன பண்றது? காரைக்குடியில போய் 2000 ரூபாய் கம்மி வீடு இல்ல, 3000. இங்க நான் மெட்ராஸ் விட்டு போனது காரணம் என்ன? இங்க 7000 10,000 வாடகை, இங்கதான் நடு ரோட்ல விட்டுட்டாங்களே, எல்லாம் பீரோ கட்லு ஏசிய கூட வித்து சாப்பிட்டுட்டேன். அம்மா கேவலமான தற்கொலை பண்ணிட்டு சாவின்னு தான் எதிர்பார்க்கறாங்களா? அப்படி பண்ணுனா இவங்களுக்கு என்ன கிடைக்கும்?
இது எதுக்குன்னே எனக்கு தெரியலையே ராஜா. நான் என்ன பெரிய இந்த இந்த ரேஞ்சா? சாதாரண ஒரு காரைக்குடியில ஒரு மண்ணுல பிறந்தவ. ஏதோ வந்தேன், பேசினேன், அம்மா இருந்தாங்க. அப்படியே என்னை பழி வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இந்த நிலைமையில இப்படி எல்லாம் விட்டா கூட போய் கடல்ல இறங்கிருவான்னு பாக்குறாங்களா? நான் இறங்கினா இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் என்னால எல்லா மீடியாவிலையும் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் இந்த பேசுறேன். ஏதாவது ஒண்ணு கிடைச்சிட்டா நான் ஏன் இப்ப இங்க வந்து என் குறைய சொல்ல போறேன்? அது மாதிரி பழி வாங்கிட்டு தான் இருக்காங்க தம்பி. அவங்க எல்லாம் நினைச்சா யாரையோ ஒரு மேனேஜர் விட்டு, அக்கா இங்க வாங்கக்கா, 10 நாள் தங்குங்க, இந்தாங்க நடிச்சுட்டு போங்க. குறைஞ்சது ஒரு 5000 சம்பளம் போட்டா கூட 10 நாள் ஒர்க் எனக்கு பத்தாதா? நான் வாடகை கொடுத்து நான் சாப்பிட மாட்டேனா தம்பி? அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போனா அட்வைஸ் பண்ணி விடுறாங்க, நீங்க அழிஞ்சது அரசியல்ல தான்னு. அப்புறம் என்ன தம்பி நான் பண்ண முடியும்? இப்ப நீங்க கொடுக்குற காசை வச்சு நான் எத்தனை நாள் சாப்பிட முடியும்? காரைக்குடிக்கு போய் நான் வீடு எடுத்து இப்ப எல்லாரும் அங்க ஏன் போனீங்க, அங்க ஏன் போனீங்கன்னா, அப்ப இங்க நான் எப்படி இந்த ஒரு வீட்டுல தங்கி இருக்கேன்? அவங்க வீட்டுல நான் சும்மா இருக்க முடியுமா? நான் போகும்போது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும். சாப்பாடு நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். எத்தனை நாளைக்கு அவங்க வீட்டுல 4 நாள் தங்க வைப்பாங்க, 5 நாள் தங்க வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே. இதுக்கு முடிவுதான் என்ன? உங்க 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 மீடியா மூலியமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க மீடியா மூலியமா எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னா, சிஎம்க்கு அனுப்புங்க, அல்டிமேட்டிக் சாருக்கு அனுப்புங்க, உங்க பர்சனலா உங்க வீடியோ அனுப்புங்க. உங்க பிரஸ்ஸுக்குன்னு ஒரு ஒரு வே இருக்கும். அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. நான் இந்த வாரம் ஒரு வாரம் தங்கி எல்லாரையும் நான் போய் பாக்குறேன். எல்லாரையும் குறிப்பிட்டு என் தம்பி அல்டிமேட்டுக்கு, அப்புறம் தளபதி விஜய், சிஎம், டெப்டி சிஎம், பர்டிகுலரா ஒரு சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி சில பேர் போங்க, சில பேர் போகாதீங்கன்றாங்க. அதே மாதிரி லாரன்ஸும் அவர்லாம் வந்து பார்த்து தான் பண்ணுவார், வேண்டி உங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவார், போங்கன்றாங்க, போகாதீங்கன்றாங்க. ஸோ நான் அதெல்லாம் எனக்கு மனசுல ஒரு 5 பேர் இருக்காங்க தம்பி. 5 பேரை நான் பார்க்க தான் போறேன். கவுண்டமணி சார் வீட்டுக்கும் போக தான் போறேன். அவர் விரட்டுறாரு, விரட்டல அது அப்புறம். ஏன்னா உங்களை மாதிரி எல்லாருமே கேட்டாங்க, உங்க கூட நடிச்சவங்க நீங்க நேர்ல போனாதாமா நடக்கும், விரட்டினா விரட்டிட்டு போகட்டும், அவங்க ஏன் வந்து நாளைக்கு அவங்க எங்களை வந்து பார்க்கல, அந்த ஈகோ இருக்கும்ல அவங்களுக்கு. இப்ப அவங்க ஆந்திராவில இருந்து வீடியோ கால்ல வந்துட்டாங்க, அது அவங்க ஸ்டைலு. இங்க உள்ளவங்க அப்படி இல்ல, நம்ம வீட்டு வாசல் வந்து நிக்கட்டும், ரஜினி அண்ணா கூட அப்படி நினைச்சிருக்கலாம். அதனால தளபதி விஜய் தம்பிக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நம்ம மீடியா மூலியமா இந்த வீடியோ தம்பி நிச்சயமா பாப்பாரு. பாக்குறதுக்கு அவருக்கு டைம் இருக்குமோ என்னமோ தெரியாது, ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் முதலமைச்சரா வரணும்னு விரும்புறாரு. இப்ப எங்க தலைவர் அந்த காலகட்டங்கள்ல டிஎம்கேல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில வந்து ஏடிஎம்கே ஆரம்பிச்சாரு. தான் சினிமாவுல சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல். அது மாதிரி விஜய் எல்லாம் ரொம்ப வந்து அவர் முதலமைச்சரை வரட்டும், நான் வேணாங்களே. இப்ப நானும் ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கேன், நிறைய ஹெல்ப் பண்ணணும். நான் நடிகை இருந்த காலத்துல கூட ரோட்ல 4 நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுவேன், ரோட்ல போற பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை எடுத்து கொடுப்பேன். ஏன்னா அம்மா கிட்ட இருக்கும்போது நான் நிறைய அம்மா பர்த்டே நாங்க ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், தலைவர் பர்த்டே. ஸோ அந்த மாதிரி 10 பேருக்கு நல்லது பண்ணணும் விஜய். இப்ப என்னை மாதிரி பேச்சாளர்லாம் தம்பி கூப்பிட்டா கூட நாங்க போயிடுவேன். இருந்தாலும் இந்த பொருளாதார சிக்கல் வரும்போது எடுத்து யாராவது பார்க்கணும். அது புரட்சி தலைவர், புரட்சி தலைவருக்கு அப்புறம் இல்லையே. இப்ப இவர் முதலமைச்சரா வரட்டும், நாங்க இந்த யூத் ஜெனரேஷன் தான், வாங்க, நாங்க நல்ல தமிழ்நாட்டு மக்களும் உங்களை வரவேற்கிறாங்க தான். இப்ப நான் பார்த்தேன் நிறைய தம்பிக்கு, நான் ஆரம்பத்துல கூட அப்படின்னா கூட அவரை நான் கேரவன்லயே இருந்தாரு, காலம் கடந்து வந்திருக்காரு. எங்க தலைவர் சிஎம் ஆகும்போது, எங்க தலைவர் நடிக்கும் போது 40 வயசு புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் வந்து கலக்கலையா, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணலையா எங்க தலைவர். அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்து படாத பாடுபட்டாரு ஏடிஎம்கே. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த ஜெனரேஷன் வேற, தம்பி தளபதி விஜய் வந்த ஜெனரேஷன் வேற. பட் அவர் வரட்டும், ஆல்வேஸ் வெல்கம். அவர் சிஎம் வந்து நாங்க வரவேற்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு நலிந்த நடிகைங்களை பார்க்கணும். பர்டிகுலரா இப்ப என்னை மாதிரி எல்லாரும் அவர் நினைக்கலாம், இந்த அம்மாவுக்கு பண்ணணும், நிறைய பேர் இருப்பாங்களே தம்பி. இப்ப நான் மீடியா மூலியமா என் கஷ்டத்தை 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். வெளியே வர சமீபத்துல பிந்துகோஸ் இறந்தாங்க, போண்டாமணி இறந்தாரு. என்னங்க பண்ணுது நடிகர் சங்கம் அப்படின்னு எங்களையே கேக்குறாங்க. நடிகர் சங்கம் பண்ணிட்டா நாங்க ஏங்க இப்படி மீடியாவா வாழ்வாள்னு கத்துறோம்? நடிகர் சங்கத்துக்கும் கோரிக்கை வச்சாச்சு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் கோரிக்கை வச்சாச்சு, டெப்டி சிஎம்க்கு. இப்ப ஆந்திராவிலையும் கெடுத்து விட்டாங்க போல் இருக்கு. என்னன்னா இங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா ஏற்கனவே பவர் ஸ்டார், மெகா பவர் ஸ்டார் ஃபேமிலி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. அவர் டெப்டி சிஎம் நினைச்சிருந்தா எனக்கு அங்கேயே ஒரு வீடு கொடுத்துருப்பாரு, விஜயவாடாலேயே. இங்கேயே இருங்கம்மா அப்படின்னு. 4000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறாங்க பொம்பளைகளுக்கு. இங்க ஆதாரம் கொடுத்தோம்னா இங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் எனக்கு வரல, என்னை ஓரம் கட்டிட்டாங்க. போய் கேட்டா அவங்க அந்த ஸ்கீமே முடிஞ்சிருச்சுட்டாங்க. அதுவும் அரசியல் பழி வாங்கும் படலமா? அப்படி படம் வாங்கி என்னதான் நடக்க போகுது? இல்ல நான் என்ன ராஜா முத்தியா செட்டியார் பரம்பரையா? என்ன ஏன் பழி வாங்குறீங்க? சாதாரண ஒரு பொம்பளை, நான் ஒரு அதிமுக பேச்சாளரா இருந்து எதிர்கட்சியை தாக்குனதுன்னா இப்படியா பழி வாங்குவாங்க? ஏன் ரஜினி என்ன நினைச்சா எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கப்படாதா? எனக்கு என்ன தோணுதுன்னா மேம், நீங்க வந்து ஒரு அமௌண்டா கேட்கறத விட ஒரு வாய்ப்பா நீங்க கேட்கலாமே. எல்லாமே கேட்டு பார்த்தாச்சும் ஒண்ணுமே வரல. 1 லட்சம் வந்துச்சுன்னா நான் ஏதோ ஒரு டீ கடை வச்சுக்கோங்கள.
இப்ப டெப்டி சிஎம் ஆந்திரால போய் என்ன கேட்டேன், அங்கே வந்து இப்ப நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தான் கெடுத்திருப்பாரு. நான் இந்த மீடியா மூலியமா போல்டா சொல்றேன். எவனாவது என்னை அடிக்க வந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை அடிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இங்க ஒருக்கு. ஏன்னா தம்பி, என்னத்துக்கு தம்பி என்னை இப்படி ரோடோடா பிச்சை எடுக்க விடணும்? நீ உண்மையான அதிமுக பொதுச் செயலாளர்னா ஒரு மாவட்ட செயலாளரை விட்டு பேசு. காரைக்குடியில் மாவட்ட செயலாளர் இருக்காருல்ல எங்க ஊர்ல, ஏன்க்கா இங்க வாங்கக்கா, இந்தாங்கக்கா இதை வச்சுக்கிட்டு சாப்பிடுங்கக்கா, கட்சி வேலையை பாருங்கக்கான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நீ என்ன புரட்சி தலைவி அம்மாவே கார நிப்பாட்டி என்கிட்ட பேசிட்டு போவாங்க? என்ன எங்க கட்சியை தானே கையில எடுத்திருக்க? எங்க தலைவர் குண்டு ஒண்ணு கட்சி தானே இது. எங்க அப்பா அந்த கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. மீசேன்னு தான் கூப்பிடுவார் தலைவர் எங்க அப்பாவை. நாங்க தலைவர் மடியிலே உட்காந்து 6 மாச குழந்தை எனக்கு ஒரு வாசுகின் பேர் வைக்கும் போது நாங்க பார்க்காத தலைவரா, நாங்க பார்க்காத அம்மாவா? அப்ப உண்மையான ஒரு தலைவர் விசுவாசி, அம்மா விசுவாசி. தமிழ்நாட்டுல காரைக்குடில பிறந்த என்னை பிச்சை எடுக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க. ஆந்திரா டெப்டி சிஎம் சொல்லி கொடுத்தாச்சு. பவன் கல்யாண் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. நான் 10 லட்சம் ரூபாய் எனக்கு வந்திருக்கும், என் லைஃபே செட்டில் பண்ணி. ஆந்திராவில எல்லாம் அப்படிதான். நம்ம பொன்னம்பலத்துக்கு 2 கிட்னியும் மாத்தல, 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. யாரு? மெகாஸ்டார் சிரஞ்சீவி என்ன. ஏன் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஆபரேஷன் ஏன் பண்ணக்கூடாதா? பொன்னம்பலம் தமிழ்நாட்டுல தானே ஃபைட்டரா இருந்தாரு. ஆந்திராவில போய் சிரஞ்சீவி அண்ணனோட ஒர்க் பண்ணதுனால அவர் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கிட்னி மாத்தினாரு. அப்ப ஆந்திராவில 50 லட்சம் செலவு பண்றாங்க, எனக்கு பாக்கிஜாவுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்றாங்க. அப்ப ஏன் நீங்க எதுக்கு? இப்ப நாங்க தமிழ்நாட்டுல பிறந்தது ஒரு குத்தமா? அது மாதிரி பவர் ஸ்டார் வந்து எனக்கு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு கொடுத்து வட்டியை வாங்கி சாப்பிடுமான்னு இருப்பாரு. இங்க போய் சொல்லி கொடுத்துட்டாங்க, பார்வாடு பண்ணிட்டாங்க. அந்த பொம்பளை இன்னும் நடு ரோட்ல விடுங்க, அவ பிச்சை எடுத்து என்னதான் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல தம்பி. அவங்க இவங்கன்னு பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. டிஎம்கேலையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நேரத்துல பெரிய திராவிட கட்சி நாங்க சேர விரும்புறேன் அப்படின்னு, அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே போய் கண்ணா பின்னான்னு பேசிடுவேன்னு பயப்படுறாங்களே. அவங்க கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து டிஎம்கேல கலைஞர் இருக்கிற காலத்துல இருந்து எந்த நடிகர்களும் வந்து கிடையாது. இப்ப அங்க பாத்தீங்கன்னா யாரு இருக்காங்க? அவங்க அப்பாவும் மைனமே பிரச்சாரத்துக்கு போவாங்க. எங்க கட்சியில தான் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அந்த காலத்துல முரளி கிரளி, இதே ராதாரவி, எஸ் சந்திரன் எல்லாம் எங்க கிட்ட தான் வந்தாங்க, அங்க இருந்தவங்க எல்லாம். சோ எங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. சோ அது மாதிரி அவங்கள நான் குறை சொல்லல. அந்த கட்சியிலையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. பிஜேபியில போய் ஒரு நாள் குத்துக்கு மீசை வச்சான் மேடையிலங்கிற மாதிரி அண்ணாமலை முதலமைச்சர்னு சொன்னா அதை போட்டு என்னை சாகடிச்சாங்க. இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து இத ஃபார்வர்ட் பண்றோம். அனுப்பிட்டு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புண்ணியமா போயிடும். இதோட ஏதாவது ஒண்ணு. நான் பணம் தான்னு கேட்கல. பணம்னு ஏன் கேட்கறேன்னா, பணத்தை வச்சுட்டு நான் பியூட்டி பார்லர் போறதுக்கோ, நான் பியூட்டிஷியன் தலை கலரிங் பண்றதுக்கோ, நான் லிப்ஸ்டிக் போடுறதுக்கோ இல்ல. எங்க தலைவர் எம்ஜிஆர் பேர்ல ஒரு எம்ஜிஆர் டீ ஸ்டால், இல்ல ஒரு வாசுகி பாஸ்ட் புட்டு, ஏதோ ஒண்ணு பொழைப்பு வாழ்வாதாரத்தை கேட்கிறேன். இல்ல எல்லாரும் நீங்க மீடியாவில போயிட்டு நீங்க அழுகுறீங்க, நீங்க நடிக்கிறீங்க அப்படின்றானுங்க. இப்ப பாருங்க, நான் பேசும்போதே எனக்கு கண்ணுல தண்ணி வருது. ஒரு டீ கடை வச்சு பொழைச்சுக்கிறேன், ஏதோ அதுக்குதான் தம்பி நான் கேட்கிறேன். எனக்கு எந்த கெட்ட பிள்ளை, எல்லா நடிகைகளும் தண்ணி அடிப்பாளுங்க, சிகரெட் பிடிக்கிறாளுங்க, என்னென்னமோ பண்றாளுங்க. எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் வந்து உங்க வியூவர்ஸ்ல நான் சிரிக்க வச்சேன், சிந்திக்க வச்சேன். எதுக்கு சம்பி என்னை இந்த மாதிரி பழி வாங்கணும்? ஒரு ரஜினிகாந்த் நினைச்சா என்னை செட்டில் பண்ண முடியாதா? அவரோட நான் எவ்வளவு படம் நடிச்சிருக்கேன். அல்டிமேட்டிக் சார் தம்பி யோசிக்கிறாரு. ஏன்னா எப்போ அவர் பண்றது வெளியில தெரியாது. என் தம்பி கொடுக்கறது எவ்வளவு குடும்பத்தை வாழ வைக்கிறாரு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இவங்க தொல்லை தாங்க முடியாது. குட்பேட் அட்லிக்கே படத்துக்கே வந்து ஏதோ இது அறிக்கை விட்டுருக்கானுங்க. இது தளபதி விஜய் ராயல்ஸ் ரோல்ஸ் கார் கொண்டு வந்தாரு, அதுக்கு டாக்ஸ் கட்டலன்னு எவ்வளவு பாடு. அவங்களெல்லாம் படத்தலாம், அவங்க எல்லாம் பெரிய இடம். என்னால தாங்க முடியுமா? இந்த வந்துட்டாரு, அடுத்து நான் தான் சிஎம்னு ஒருவேளை ஆயிரலாம். ஸோ நான் வெறும் சாதாரண ஒரு பொம்பளை, ஒரு 5000 ரூபா இருந்தா என் பொழப்பு ஓடிடும். எதுக்கு என்ன இப்படி பழி வாங்கணும்? நான் என்ன பாவம் பண்ணேன்? தமிழ்நாட்டுல பிறந்தது தப்பா? ஏடிஎம்கே ஸ்பீக்கரை வந்தது தப்பா? யாரதான் தம்பி எது எங்க அம்மாவை பிராஸ்டியூட்னாங்க புரட்சி தலைவிய சொல்லலையா? எங்க தலைவனை வந்து பொட்ட புள்ளையே பறக்காது அப்படின்னாங்க என் புரட்சி தலைவனை. 3 முறை 5 முறை ஆண்டுட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டை. எல்லாரையும் தான் படப்படுத்துனீங்க, எங்க தலைவரை படுத்தலையா, எங்க அம்மாவை படுத்தலையா? அவங்க எல்லாம் பெரிய கடவுளுக்கு சமம். நான் சாதாரண ஒரு பொம்பளை. அந்த நட்சத்திர பேச்சாளரை கொடுத்தது என் தாய் எம்ஜிஆர். என் தலைவர் எனக்கு வாசுகின் பேர் வச்சாரு, கையில பச்சை குத்திருக்கேன். ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, எதுக்கு வந்து நீங்க இப்படியெல்லாம் வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து எல்லாரையும் நீங்க பெரியவங்களெல்லாம் பழி வாங்குறீங்க? என்ன ஏன் நீங்க வாங்குறீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? என் சொந்த ஊர்லயும் போய் பிழைக்க விட மாட்டேங்கிறீங்க. யாராவது இப்படி எல்லா நடிகர்களும் ஆளுக்கு ஒரு 10,000 போட்ட கூட எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். அமௌண்ட்டை வாங்கி நான் என்ன மஞ்சள் குளிக்க போறேன்? சாப்பிடணும். ஒரு ஒரு ரெண்டு ஆளுக்கு என்னால, எனக்கு வயசாகி போச்சு, நான் கள்ளப்பொட்டியில தான் உட்கார முடியும். ஒரு வடை ஒரு டீ போட்டா எனக்கு டெய்லி ஒரு 300 ரூபா கிடைக்காது. என் கடையில டீ ஆத்துறவனுக்கு சம்பளம் போக மாசம் 9,000 ரூபா நான் சம்பாதிப்பேன்.
2000 வாடகை கொடுத்தா 2000 சாப்பாடு, 3000 சாப்பாடு செலவு. அதுக்கு தான் நான் கேட்கிறேன். இந்த ஐஸ்வரி கணேஷ்லாம் எம்ஜிஆர் பேரை சொல்றாரு, தலைவர் தலைவர்ன்னு. அவர்லாம் நினைச்சா எனக்கு எவ்வளவு உதவி பண்ணலாம் தெரியுமா? ஐஸ்வரி கணேஷ் கிட்ட எல்லாம் எவ்வளவு கேட்டு பார்த்தேன், ஒரு டீ கடை வைக்கணும். யாருமே கொடுக்கலையே தம்பி. எம்ஜிஆர் விசுவாசி. இன்னைக்கு ஏஜிஎஸ் இதெல்லாம் எத்தனை காலேஜ் இருக்கு? வேல்ஸ் எல்லாம் யாருது? எங்க தலைவருடைய காலேஜ் தான். அவங்க அப்பா ஐஸ்வரி வேலை. யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஒவ்வொருத்தரையுமே நீங்க எல்லாருமே நீங்க புண்படுத்தி புண்படுத்தி பெரிய ரேஞ்சில் உள்ளவங்களையும் புண்படுத்துறீங்க, சின்ன ரேஞ்சிலையும். நான் சாதாரண ஒரு பொம்பளை, என்னை எதுக்கு நீங்க இவ்வளவு தாக்கணும்? என்னைய நீங்க ஏன் காரைக்குடியில போனா அக்கம் பக்கம் குடியிருக்கவன் கூட என்னை டார்ச்சர் பண்றான். ஒரு ஒரு வீட்டுல ஒரு 1500 தம்பி. ஒரு செட்டிய வீட்டுல ஒரு குடோன், எங்க ஊர்ல பெரிய பெரிய வீடு இருக்கும். அதுல ஒரு பள்ளத்துக்குள்ள முழங்கால் பள்ளம் குடோனு. செட்டிய வீட்டுல மிஞ்சிற சாமான கொண்டு வந்து போடுற இடம். ஓட்ட உடச்சல் இஎம்பி தலையெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு குடி இருக்கேன். அதுல வந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்னை இன்டர்வியூ பார்த்துட்டு, நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லைன்னு அழுதன்ல தம்பி. அதை பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு இங்க ஒரு இடம் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரா என்னை படுத்துறாங்க. அவங்க ஒரு கிறிஸ்டின். அவங்க பேரை கூட இந்த மீடியால சொல்லி அவங்களை இது பண்ணணும்னு எனக்கு ஒரு, அவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. அது வந்து தம்பி காமன் டாய்லெட், பாத்ரூமுக்கு, குளிக்கிறதுக்கு, பாத்திரம் வளர்க்கறதுக்குலாம் நான் வெளியில தான் வரணும். அவங்க மாடியில இருந்துட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க என்னைய. அவங்க கேட்டா அதுவும் டிஎம்கே காரனா, ஏடிஎம்கே காரனா, இல்ல எந்த கட்சிக்காரனா, இப்படி குடியிருக்க போற இடத்துலயும் டார்ச்சர் பண்றாங்க. என்னதான் தம்பி நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சாகணும்னு நினைக்கிறாங்களா? நான் செத்தா தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? எனக்கு சுத்தி வளைச்சு பார்த்தா எனக்கு எடப்பாடி பழனிசாமி ஆந்திராவுல கெடுத்து விட்டுட்டாரு. இல்லைன்னா டெப்டிக் சிஎம் வந்து தங்கம், பத்திரமாத்து தங்கம் கெடுத்து விட்டுட்டாங்க. அவர் எனக்கு 2 மாசம் ஆகுது. ஆந்திரால போய் நான் வச்சு லெட்டர் வச்சு போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஏன் கான்டாக்ட் பண்ணல? இங்க இருந்து ஃபார்வர்டு பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து இத ஃபார்வர்ட் பண்றோம் பண்ணுங்க. 7 வயசு சிலம்பரசனுக்கு என்னோட நடிக்கும் போது இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க முடிச்சுக்கிறீங்க. ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டேன். இதுக்கு அப்புறம் நான் கொடுக்க விரும்பல. இல்லைன்னா பேசாம இதுக்கப்புறமும் இல்லைன்னா என்னோட முடிவு வந்து தற்கொலையா தான் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க போல. ஆமா தம்பி, நீங்களே சொல்லுங்க. நீங்க வந்து என் பையன் மாதிரி வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த கட்சியிலையும் அடுத்து எனக்கு 99% எனக்கு போக விருப்பம் இல்லதான். இப்ப கூட தம்பி தளபதி விஜய்கிட்ட கூட அரசியல் ரீதியா இல்லாம கூட எனக்கு அவர் ஏதாவது பண்ணலாம். அப்படி பண்ணிட்டாருனாலும் கூட ஓகே. ஏன்னா வந்து இல்ல அரசியல்ல சேர்ந்தாதான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் வர்றேன் எனக்கு பணம் கொடுக்குங்கிற மாதிரி வியாபாரம் பேசுற மாதிரி ஆயிடும். அதனால நான் அப்படி சொல்ல வரல. அரசியலே வேணாம். ஒரு அம்மாவுக்கு என்ன பண்ணணும் ஒரு புள்ள, அதே தான் உதயநிதிட்டையும் கேட்டேன். இப்ப சிம்புவை பத்தி ஏன் சொல்ல வந்தேன்னா, அவங்க குடும்பத்துல அவங்க சாரு, டிஆர் சாரு, உஷா மேடம், சிம்புவுக்கு 7 வயசு என்னோட நடிக்கும்போது ஒரு பெற்றெடுத்த பிள்ளை, வசந்த கீதம், தாய் தங்கை பாசம், சொன்னால் தான் காதலா, அவங்க வந்து ஒரு நல்ல குடும்பம். ஏன்னா டிராஜு அவங்க கிட்ட நான் ஹெல்ப் கேட்கறேன்னா என்னன்னு அப்படி கேட்கல. நான் அவர்கிட்ட போய் எனக்கு பணம் கொடுங்க, சிம்பு எனக்கு பணம் கொடுன்னு கேட்கல. அதாவது போய் பார்த்தோம்னா சிம்பு கொடுப்பாப்ல. ஆந்திரால கூட யாரோ ஒரு 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 கொண்டல் ராவ்னு ஒரு காமெடி ஆக்டர், அவரு வடிவேலோட நடிச்சாரு. கை கால் விழுந்துருச்சு. சிம்பு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாப்ல. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க குடும்பம் அவங்க அங்க நடிக்கும் போது சிம்பு வந்து சின்ன வயசுலயே நல்லா, அவரை பத்தி என்னென்னமோ கிசு வருது. அதை பத்தி நான் வந்து அவரை நான் நம்பல. அவரு அப்படி இப்படி, அவரு அதுக்கு அடிமையிட்டாரு, இதுக்கு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க சிலம்பரசனை பத்தி. நான் வந்து அவங்க குடும்பத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் மேல என்ன தப்பு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அது நல்ல புள்ள, அது பத்திரமாத்து தங்கம். ஏன்னா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது வந்து அவ 7 வயசு தான். அவங்க அம்மா விட்டுட்டு போயிருவாங்க என்கிட்ட. பேங்குக்கு போயிட்டு வர வாசிக்கு சிம்புவுக்கு நேரம் பாத்துக்குங்கன்னு. அது சாப்பிடறதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவான். ஆண்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல, அது வந்து ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார். நான் 7 வயசுல இருந்து பாக்குறேன். ரொம்ப நல்ல தங்கமான குடும்பம். சார் வந்து அவர் டைரக்ஷன்ல நடிக்கும்போது ஒரு ஒரு சகோதரி, ஒரு பொம்பளைங்களை வந்து ஒரு தாயா தான் நினைப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தை பத்தி நான் ஏன் நம்ம மீடியால சொல்றேன்னா, ஒருவேளை இந்த மீடியாவை பார்த்துட்டு சிம்பு வீட்டுக்கும் போறதா தான் இருக்கேன். ரொம்ப ஒரு டீட்டெயில் இதுல இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். லிட்டில் சூப்பர் ஸ்டார், ரொம்ப தங்கமான புள்ள. அது கூட எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா மேம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். சரி தம்பி. அடுத்த லெவல் வந்து பெரிய லெவல்ல வளரணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லா இதுதான் நான் கேட்கிறேன். பணமா கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்கல. என்னோட வாழ்வாதாரம், என்னோட ஜீவனாம்சம், அதுக்கு மட்டும். அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, சினிமா உலகமா இருந்தாலும் சரி, இல்ல நிறைய பணக்காரவங்க எல்லாம் இருக்காங்க நம்ம நாட்டுல. எங்க ஊர்லயே இருக்காங்க, நம்ம ஊர் காரைக்குடியிலே இருக்காங்க. அவங்க கூட ஏதோ ஒரு மாசம் ஒரு ஆசிரமத்துல தங்கிக்குங்க, இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லலாம். யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல கண்டிப்பா அனாதை ஆசிரமத்துக்கு போறீங்களா அப்படின்னு ஒரு போன் வருது. அப்புறம் இப்படிதான் வருது. அவங்க கொண்டு போய், நான் ஒரு ஆக்டர்ல தம்பி, என்னைய சேர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரும். இப்படி நிறைய அடிக்கடி என்னால பேச முடியல, நெஞ்சு வலிக்குது. நம்ம மீடியாவே எனக்கு கடைசியா இருக்கட்டும். அததான் நீங்க வந்து எனக்கு லட்ச லட்சமா பணம் வாங்கி கொடுங்க. அப்படியே எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் வந்தா கூட
ஏதாவது ஒரு கடை வச்சுதான் பொழைச்சிக்க போறேன். அது கூட என்னால முடியாது. நான் என்ன செட்டிநாடு பொம்பளை உட்காந்து ஒரு வடை கடை போட்டுக்கிட்டு அங்கன ஒரு ஏதாச்சும் ஒரு கடை அந்த கடைக்காவது எனக்கு ஒரு 2 லட்சமாவது வேண்டாமா? அததான் ஐஸ்வரி கணேஷ்ட கேட்டேன். அதை கூட அவர் சட்டை பண்ணல. ஏன்னா அவர் எம்ஜிஆரோட விசுவாசி, அவங்க அப்பா ஐஸ்வரி வேலன் அப்படின்னு நினைச்சுதான் நான் கேட்டேன். தலைவரோட விசுவாசிங்களே எனக்கு செய்யலையே. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு திரைமொழி சார்பா, எங்களுடைய திரைமொழி சார்பா என்னெல்லாம் பண்ண முடியுமோ கண்டிப்பா அந்த சப்போர்ட் நாங்க கண்டிப்பா பண்றோம்.